வெல்கம் டு TNPSC லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நம்ம டாபிக் வைஸாக ஒவ்வொரு நாளுமே சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான வினாக்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு 12 நாள்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், டாபிக் வைஸாக கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து 13th டேவும் 14th டேவும் ஒன்றாவே நம்ம இன்றைக்கி இப்போ ஒரு வீடியோவும் ஈவினிங் ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஏன் சார் அப்படின்னா நேற்று நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ அதை ரெண்டுமே காம்பன்சேட் பண்ணி நேற்றும் இன்றைக்கி சேர்த்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கான டாபிக் என்னென்னா அணு மற்றும் பயன்பாட்டு வேதியியல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின், அணு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலேருந்து வந்துச்சு அப்படின்னா கிரேக்க சொல் அட்டாமஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து கிரேக்க சொல் அட்டாமஸ் அப்படி இதே வந்து கேட்டிருக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் சமன்பாடு நீங்கள் உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் எத்தனை எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு E=mc². ஓகேங்களா, அப்புறம் ஐசோடோப்புகளை பற்றியுமே அதிக வினாக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐசோடோப்புகள் அப்படின்றது ஒத்த அணு எண் வேறுபட்ட நிறை எண் கொண்ட தனிமத்தினுடைய அணுக்கள் தான் ஐசோடோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒத்த அணு எண் வேறுபட்ட நிறை எண் இருந்துச்சுன்னா அது ஐசோடோப். கீழே இருக்கக்கூடிய ஐசோடோப்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், குளோரின் அணு. இந்த கீழே இருக்கக்கூடிய இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அணு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் பாருங்கள் 17 இருக்கும், இங்கேயும் 17 இருக்கும். ஆனால் மேலே பாருங்கள் 35, 37 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒத்த கீழே வந்து என்னது ஒத்த அணு எண் மாறுபட்ட நிறை எண், மேலே இருக்கிறது நிறை எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி, ஓகே. ஐசோபார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒத்த நிறை எண் இருக்கும் வேறுபட்ட அணு எண் இருக்கும் கொண்ட வெவ்வேறு தனிமம் இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து குளோரின் அப்படின்னா ரெண்டுமே குளோரினாக தான் இருக்கும். இங்கே வந்து ஆனால் தனிமமே என்ன பண்ணும், மாறும். ஓகேங்களா, ஓகே. அணுக்களினுடைய மூலக்கூறுகளின் வகைகள் எவை? ஓகேங்களா, ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறு, பன்ம அணு மூலக்கூறு. இதற்கான எக்ஸாம்பிள்ஸ், ஓரணுன்னா ஹீலியம், நியான். ஈரணு அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இங்கே H2O2 அப்படின்னு இருக்கா, ஓசோன் O3 அப்படின்றது இருக்கா, பாஸ்பரஸ் P4, சல்ஃபர் S8 அப்படின்றது. அந்த அவகேட்ரா எண் வந்து ஒரு 20 எக்ஸாம்ஸில் அது கேட்டிருப்பாங்க. ஸோ மிக மிக முக்கியமானது 6.023 × 10⁻23. அணுக்கொள்கையை கூறியவர் யார்? ஜான் டால்டன். இதுவுமே நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த மூணுமே டேபிள் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, புரோட்டானை கண்டுபிடித்தவர் யார்? கோல்ட்ஸ்டீன். எலக்ட்ரான் ஜே தாம்சன். நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக். ஓகேங்களா, மின்னோட்ட வகை நேர்மின் துகள், எதிர்மின் துகள், மின் சுமையற்றது. ஓகேங்களா, ஸோ இந்த ஜான் டால்டனு இதையுமே என்னது தொடர்ந்து எக்ஸாம்ஸில் நிறையா கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அணுக்கரு இயற்பியலின் தந்தை யார்? ரூதர்போர்டு. அணுவின் உட்கருவின் உள்ள துகள்கள் புரோட்டான், நியூட்ரான். உட்கருவை சுற்றியுள்ள துகள் எலக்ட்ரான். இந்த 13 கொஸ்டின்லேயுமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே 5 எக்ஸாம்ஸ், 10 எக்ஸாம்ஸ், 20 எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். ஓகேங்களா, ஓகே, அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். பயன்பாட்டு வேதியியல். பற்களில் இருக்கக்கூடிய சேர்மம் என்ன அப்படின்னா கால்சியம் பாஸ்பேட். ஓகேங்களா, பற்பசை காரத்தன்மை உடையதாக இருப்பதற்கான காரணம் என்ன கேட்ட கொஸ்டின் தான். உமிழ்நீரில் உள்ள அமிலத்தன்மை பற்பசையின் காரத்தன்மை நடுநிலையாக்கி பற்சிதைவை குறைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, பற்களில் கடினமான பகுதிகள்னா எனாமல் என்ன சொல்லக்கூடிய வெண்படலம். கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது சலவை சோடா, Na2CO3. 10 எக்ஸாம்லையாவது கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, மினிமம். வேதி பிணைப்பு என்பது அணுக்களிடையே காணப்படக்கூடிய ஒரு கவர்ச்சி விசை. வேதி பிணைப்பு என்பது அணுக்களிடையே காணக்கூடிய ஒரு கவர்ச்சி விசை. நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றவை எவை அப்படின்னா மந்த வாயுக்கள். நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளவை எவை அப்படின்னா மந்த வாயுக்கள். வாழும் வேதியியல் அல்லது வாழ்வின் வேதியியல் என்பது கார்பனின் வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த வைரம் கிராஃபைட் அப்படின்றது கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா கார்பனின் புறவேற்றுமை வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. வைரம் கிராஃபைட். இல்லைன்னா இது ரெண்டே கொடுத்துட்டு அல்லாதது எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, ஃபக்மினிஸ்டர் புல்லரின் அல்லது ஃபுல்லரின் என்பதனுடைய என்ன அப்படின்னா கார்பனின் புறவேற்றுமை வடிவம் தான் படிக வடிவமற்றது. ஆல்கஹால் என்பவை எந்த வினைச்சொல் தொகுதி உடையவர் அப்படின்னா OH தொகுதி. ஓகேங்களா, CH3OH மெத்தில் ஆல்கஹால் மெத்தனால், C2H5OH எத்தில் ஆல்கஹால் எத்தனால். ஓகேங்களா, ஆல்டிஹைடு என்பவை எந்த வினைச்சொல் தொகுதியை உடையவை அப்படின்னா CHO தொகுதி. HC இதில் வந்து ஒன்றும் இல்லை, என்ன சார் கன்ஃபியூஸ் ஆகிக்க, அந்த OH தொகுதி அப்படின்னா இங்கே OHன்னு வரும். CHO அப்படின்னா இங்கே CHOன்னு வரும், அவரை தான். ஓகேங்களா, பார்மால்டிஹைடு மெத்தனேல், அசிட்டால்டிஹைடு ஏத்தனேல். ஓகேங்களா, என்பவை எந்த வினைச்சொல் தொகுதியோட CHOOH. ஃபார்மிக் அமிலம்,
மெத்தனாயிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், மெத்தனாயிக் அமிலம். ஓகேங்களா? ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையில் பயன்படுவது எது அப்படின்னா K2CR2O7. இதையும் கேட்டிருக்காங்க. ஆல்கஹால் கண்டறியல் சோதனையில் அமிலம் எந்த நிறமாக மாறும் அப்படின்னா ஆரஞ்சு நிறமுடைய இந்த K2CR2O7 பச்சையாக மாறும். வாகனங்களில் குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படுவது எது அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். ஓகேங்களா? ரப்பரை வல்கனைசிங் செய்ய பயன்படுவது சல்ஃபர். ரப்பரை வல்கனைசிங் செய்யப்படுவது சல்ஃபர். டிரான்சிஸ்டர்கள் செய்ய பயன்படுவது சிலிக்கான்கள். மின் சேமிப்பு கலன்களில் பயன்படுவது லெட் காரியம். பட்டாசு உரங்கள் தயாரிக்க பயன்படுவது பாஸ்பரஸ். உலோகங்களின் ராஜா என்ன? இரும்பு. உலோகங்களின் ராஜா என்பது இரும்பு. அலுமினியத்தின் தாதுக்கள் எவை அப்படின்னா பாக்சைட்டு, குரியோலைட்டு, கோரண்டம் கேட்டிருக்காங்க. அலுமினியம் எந்த முறையில் பாக்சைட்டிலேருந்து பிரிக்கப்படுகிறது அப்படின்னா மின்னார் பகுப்பு முறை. இதையும் கேட்டிருக்காங்க. அம்மோனியா எவ்வாறு உருவாகும் அப்படின்னா நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் இணைந்து உருவாக்கப்படுகிறது. அதுக்கான சமன்பாடு கீழே கொடுத்துருக்குறோம் பார்த்துங்க. அம்மோனியா எந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது? ஹேபர் முறை. இதுவும் கேட்டிருக்காங்க. சர்க்கரை ஆலைகளில் சர்க்கரையை தூய்மைப்படுத்த உதவுவது எது அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. குளிர்சாதன பெட்டியில் பிரியான்களுக்கு பதிலாக குளிரூட்டியாக பயன்படுவது சல்ஃபர் டை ஆக்சைடு. வெள்ளை துத்தம் எனப்படுவது என்ன? ஜிங்க் சல்ஃபேட். இதுவும் கேட்டிருக்காங்க. தொல்பொருள் துறையில் வயது கணக்கிட பயன்படுவது கார்பன். இயற்கையில் கிடைக்கும் பொருளில் மிகவும் கடினமானது என்ன? வைரம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை மிகவும் கடினமானது வைரம். கண்ணாடியை வெட்ட, பளிங்கு கற்களை அறுக்க, பாறையை துளையிட பயன்படுவது கருப்பு வைரம். பென்சில் லெட் தயாரிக்க பயன்படுவது கிராஃபைட். பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எத்திலீன். சிறுநீரக புரைத்தடுப்பானாக பயன்படுவது யூரோட்ரோஃபின். மனிதனின் வயிற்றில் சுரக்கும் அமிலம் HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். 10 எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. சிலைகள் செயல் பயன்படக்கூடிய சாந்தி எது? பாரிஸ் சாந்தி. இதையும் நிறையா கேட்டிருக்கிறாங்க. கண்ணாடிகள் தயாரிக்க பயன்படுபவை சோடியம் கார்பனேட், சோடியம் கால்சியம் கார்பனேட், சிலிக்கா. கட்டுப்படுத்தி ஆற்றுதல் அப்படின்னா என்ன? கண்ணாடியை மெதுவாகவும் ஒரே சீராகவும் குளிர வைப்பது. மிக அதிகமாக குளிர்விக்கப்பட்ட நீர்மம் எது? கண்ணாடி. நிலையான காந்தம் தயாரிக்கப்படுவது எது அப்படின்னா தயாரிக்க பயன்படுவது கோபால்டெக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 13 நாள்களுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். 14வது நாளுக்கும் நம்ம இன்றைக்கே பார்த்துடலாம். ஓகேங்களா? நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க சார் PDF வேணும் அப்படின்றது. நீங்கள் எழுதி படிக்கிறது தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் எழுதியே படிங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லை சார், எங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லை, PDF-ஆகவே இங்கே கொடுங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு ஒரு 5 rupees மட்டும் என்ன பண்ணுங்கள், ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு உங்களுக்கு நாங்கள் PDF அனுப்பிடுவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.